ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நமது இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளில் நம்ம இந்திய திருநாட்டினுடைய சமய சார்பின்மை கொள்கையை பற்றி சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படுகிற இடமா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. நம்ம நாடு பல சமய மற்றும் கலாச்சார பண்பாட்டு நம்பிக்கைகளை கொண்ட நாடு. இது இந்து, சமணம், புத்தம், அப்புறம் சீக்கியம் ஆகிய 4 பெரும் சமயங்களோட பிறப்பிடம். நம்ம நாட்டில் பல்வேறு சமயங்கள் அப்புறம் நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் எல்லாம் நீண்ட காலமாக அமைதியுடன் வாழ்ந்துட்டு வராங்க. நவீன தேசிய நாடுகள் எல்லாமே பல சமயங்களை கொண்டிருக்கிறதுனால அனைத்து சமயங்களையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை ரொம்ப அவசியமாக இருக்கு. சமய சார்பின்மையோட நோக்கம் என்னன்னா, சமய நம்பிக்கை கொண்டவர்களும் எந்த சமயத்தையும் சாராதவர்களும் இணைந்து அமைதியுடனும் இணக்கமாகவும் வாழ்வதற்கான சமூகத்தை உருவாக்குறது. ராஜாராம் மோகன் ராய், ரவீந்திரநாத் தாகூர், சர் சையத் அகமது கான், மகாத்மா காந்தி, அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் தான் இந்திய சமூகத்தோட பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மையை நிலைநாட்ட பங்களிச்சிருக்காங்க. இந்தியா போன்ற பல்வேறு சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்துக்கு சமய சார்பின்மை அப்படிங்கிறது மதிப்பு மிக்க ஒன்றா இருக்கு. சமய சார்பின்மை அப்படிங்கிறது பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு. இது அனைத்து சமய சமூகங்களுடன் அரசு கொண்டுள்ள நடுநிலைத்தன்மை மற்றும் சமத்துவ கொள்கை. இது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடுன்னு சொல்லலாம். இதை ரொம்ப பரந்த அளவில் சொல்லணும் அப்படின்னா, அரசானது சமய விவகாரங்களிலோ அல்லது சமயமானது அரசின் நடவடிக்கைகளிலோ தலையிடாது இருக்கிறது. இதனுடைய பொருள், ஒவ்வொரு குடிமகனும் தனது மனசாட்சியின்படி சுதந்திரமாக அவரது நம்பிக்கையை பரப்புதல் அல்லது பின்பற்றுதல் மற்றும் சமயத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை வெளியிடுதல் அல்லது மாற்றிக்கொள்ளுதல் அல்லது எதுவும் இல்லாமல் இருத்தல். சரி, சமய சார்பின்மையோட நோக்கங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது. அப்புறம் ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது. அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருக்கிறது அல்லது தனிநபரின் மீது சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருக்கிறது. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கவிஞர் இக்பாலின் எளிய வாக்கியம் சமய சார்பின்மை கருத்தை விளக்குது. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். தன்னோட 12வது பாறை அரசாணையில அனைத்து மத பிரிவினரும் சகிப்புத்தன்மையோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தன் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. சமய சார்பற்ற நாட்டினுடைய பண்புகள் அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல சுதந்திர கோட்பாடு. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். அடுத்தது சமத்துவ கோட்பாடு. அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல். அப்புறம் நடுநிலைமை கோட்பாடு. சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறது ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காம ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துறது தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான உரிமையை அளிக்கிறதோடு மட்டுமில்லாம சமய நம்பிக்கையை சுதந்திரமாக வெளிப்படுத்துறது, பின்பற்றுறது, அப்புறம் பரப்பும் உரிமையை வழங்குறது. அரசாங்கம் அனைத்து சமயங்கள் தொடர்பாகவும் நடுநிலைமை கொண்டிருக்கிறதோடு
எந்த வித பாகுபாடும் காட்டுறதில்ல. சமய சார்பற்ற ஒரு நாட்டில் எவருக்கும் தனிப்பட்ட முறையில் சலுகை கொடுக்கறதில்ல. அப்படிங்கிறதோட சமய நடைமுறைகள் அப்புறம் நம்பிக்கைகள் அடிப்படையில் அரசு பாகுபாடு காட்டுறதில்ல. அனைத்து குடிமக்களும் எவ்வித சமய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அரசு பணியில் நுழைய தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. கல்விக்கூடங்களில் முற்றிலும் சமய போதனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோடு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கும் ஆதரவாக எந்த வரிகளும் வசூலிக்கிறது இல்லை. சமய சார்பின்மையோட முக்கியத்துவம் என்ன? இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறதுனாலேயே தான் அடிப்படையிலேயே சமய சார்பின்மை கோட்பாடு படிப்படியாக தோன்றுச்சு. பல்வேறு சமய கோட்பாடுகளை கொண்டுள்ள மக்களிடையே அமைதி அப்புறம் நல்லிணக்கத்தை பராமரிக்க நமக்கு சமய சார்பற்ற நாடு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சு. அது சம உரிமைகளையும் வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதி. சமய சார்பின்மை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு அங்கம். நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க அனைத்து மக்களும் அவங்களோட சமயத்தை பின்பற்ற சுதந்திரம் பெற்றிருந்தா மட்டுமே வலிமையான மற்றும் ஒற்றுமையான நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தாங்க. அதனால சமய சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல் 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படலை. அதுக்கு பின்னாடி 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டுச்சு. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. நம்மளோட அரசியலமைப்போட அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனி மனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் ஊக்குவிக்கிறது தான். நாட்டிற்கான தனி சமயம் அப்படின்னு இந்தியாவில் எதுவும் இல்லை. அரசானது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்படுத்தவோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு சிறப்பு ஆதரவினையோ அளிக்கிறதில்ல. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு கொண்டிருக்கக்கூடிய சில சிறப்பு கூறுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அரசானது எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காட்டிக்காது அல்லது எந்த ஒரு சமயத்தாலும் கட்டுப்படுத்தப்படாததா இருக்கும். ஒவ்வொருவரும் அவரது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு சமயத்தை வேணாலும் பின்பற்றக்கூடிய உரிமையை அரசு உறுதி செய்யுது. எந்த சமயத்திற்கும் அரசு முன்னுரிமை சலுகை கொடுக்கறதில்ல. எந்த ஒரு நபருக்கும் அவரோட சமய நம்பிக்கையின் காரணமா அரசு எந்தவித பாகுபாடும் காட்டுறதில்ல. இது இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை உருவாக்குவதோடு தனி மனித மாண்பிற்கும் நாட்டின் ஒற்றுமை அப்புறம் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்குது. அரசியலமைப்பு பிரிவுகளோட அடித்தளம் அதெல்லாம் பார்க்கலாம். பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா, சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யுது. பிரிவு 16 படி பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளிக்குது. பிரிவு 25ல் 1ல் எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குது. பிரிவு 26ல் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை கொடுக்குது. பிரிவு 27ல் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பிரிவு 28ல் சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை வழங்குது. அப்புறம் பிரிவு 29ல் 2ல் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டு காட்ட தடை விதிக்குது. கல்வியில் சமசார்பின்மை அப்படிங்கிறது பொதுக்கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறது தான். வருங்கால குடிமக்களாகிய குழந்தைகள் சமய தொடர்பில்லாமல் அவங்களோட பண்பு நலன் மற்றும் தார்மீக நடத்தை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையிலான கல்வியையே பெறணும். சமய சார்பற்ற கல்வி இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன?
குறுகிய மனப்பான்மையை போக்குறதுக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மற்றும் அறிவான நோக்கத்தினை உருவாக்குவதற்கும் சமய சார்பற்ற கல்வி தேவைப்படுது. தார்மீக மற்றும் மனிதநேய பார்வையை உருவாக்குறதுக்கும் இளைஞர்களை நல்ல குடிமக்களாக பயிற்சி அளிக்கிறதுக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அப்புறம் கூட்டுறவு வாழ்க்கை போன்ற மக்களாட்சியின் மதிப்புகளை பலப்படுத்துறதுக்கும் தேவைப்படுது. வாழ்க்கை குறித்த பரந்த பார்வையை அளிக்கிறதுக்கும் பிறரை பாராட்டுறது, அப்புறம் மற்றவங்க நிலையில தன்னை பொருத்தி பார்க்கக்கூடிய மனப்பான்மையை வளர்க்குறதுக்கும் இந்த சமய சார்பற்ற கல்வி தேவைப்படுது. அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம், அப்புறம் இரக்க உணர்வை வளர்க்குறதுக்கும் இந்த சமய சார்பற்ற கல்வி அவசியமாக இருக்கு. பொருள் முதவாத கொள்கை அப்புறம் ஆன்மீக கொள்கையை ஒருங்கிணைக்கவும் இந்த சமய சார்பற்ற கல்வி தேவைப்படுது. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் சமய மேலாதிக்கத்தை தடுக்க பல்வேறு வழிகளில் செயல்படுது. சமய சார்பின்மை சந்தேகத்திற்கிடமின்றி ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பேரான சுதந்திரம், மகிழ்ச்சி ஆகியவற்றை அனுபவிக்க உதவுது. இந்திய அரசியலமைப்பு சமய சார்பற்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்குது. இது மக்களாட்சியின் ஒளிரும் சாதனை. சமய சார்பின்மை நம்ம நாகரிக பண்புடன் வாழ அனுமதிக்குது. இது மக்கள் பிற சமயத்தை மதிக்க வலியுறுத்துது. இது மக்களின் சமய நம்பிக்கையை பொறுத்தவரை சம உரிமை வழங்குது. இது இந்தியா போன்ற நாட்டிற்கு விரும்பத்தக்க ஒன்றா இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.